ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொன்ன கதை. 3 திருடர்கள். மனிதனொருவன் ஒரு காட்டு வழியே போய்க் கொண்டிருந்தான். வழியில் 3 திருடர்கள் அவனை மடக்கிப் பிடித்துக் கொண்டனர். அவனிடம் இருந்த பொருட்கள் எல்லாவற்றையும் அவர்கள் பிடுங்கிக் கொண்டனர். அப்பால் முதல் திருடன், இவனை உயிருடன் வைத்திருப்பதில் என்ன லாபம் என்று சொல்லித் தன் கத்தியை உருவி அவனை வெட்டப் போனான். அப்போது 2வது திருடன், இவனைக் கொல்வதனால்தான் லாபம் என்ன? கைகால்களைக் கட்டி ஒரு பக்கத்தில் போட்டுவிட்டு போகலாம் என்றனன். உடனே அவர்கள் அப்படியே செய்து சாலையின் பக்கத்தில் அவனைப் போட்டுவிட்டுச் சென்றனர். அவர்கள் கொஞ்ச தூரம் சென்றதும் 3வது திருடன் திரும்பி இவனிடம் வந்து, அப்பா, உனக்கு நோகிறதா? நான் உன் கட்டுகளை அவிழ்த்து உன்னை விடுதலை செய்கிறேன். இரு என்று சொல்லிக் கட்டுகளை அவிழ்த்துவிட்டு, என்னுடன் வா, வழியைக் காட்டுகிறேன் என்று வெகுதூரம் அழைத்துக் கொண்டு போனான். அப்பால் அவன், அதோ பார், உன் வீடு தெரிகிறது. இந்த வழியே போவாயானால் சீக்கிரம் வீடு போய்ச் சேருவாய் என்றான். இதைக் கேட்டதும் இவன் நன்றியறிவுடன், அப்பா, நீ எனக்கு ஒரு பெரிய உபகாரம் செய்திருக்கிறாய். என்னுடன் கூட எனது வீட்டிற்கு வரக்கூடாதா என்று கேட்டான். அதற்குத் திருடன், நான் வரக்கூடாது, போலீசார் வந்து பிடித்துக் கொள்வர் என்று சொல்லிப் போய்விட்டான். இந்த உலகந்தான் அந்தக் காடு. சத்வ, ரஜஸ், தமோ குணங்கள் மேற்கூறிய 3 திருடர்கள். ஜீவன்தான் காட்டு வழியே போன பிரயாணி. ஆத்மஞானம்தான் அவனிடம் இருந்த பொருள். தமோ குணமும் ரஜோ குணமும் உலக பந்தங்களாகிய சங்கிலியால் அவனைக் கட்டுகின்றன. உலக பந்தங்களிலிருந்து அவனை சத்வ குணம் காப்பாற்றுகின்றது. சத்வ குணத்தைச் சரணமடையும் ஜீவன் தமோ ரஜோ குணங்களின் பயன்களாகிய காமக்குரோதாதி மாயைகளினின்றும் விடுதலையடைகின்றது. உலக பந்தங்களினின்றும் அவனைக் கரையேற்றுவது அந்த சத்வ குணந்தான். என்றாலும் அந்த சத்வ குணமும் ஒரு திருடனே. பரம பதத்துக்குச் செல்லும் வழிவரையில் ஒருவனை அது அழைத்து வந்து, அதோ உன் வீட்டைப் பார் என்று சொல்லிவிட்டு மறைந்து விடுகிறது. சத்வ குணமும் பரமபதத்தினருகே செல்லாது. ஆதாரம்: 1942இல் வெளிவந்த ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கதைகள் என்னும் நூல்.